ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। சனாதன தர்மம் என்ற நம்முடைய ஹிந்து தர்மத்தினுடைய அடிப்படை தர்ம தத்துவ விஷயங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆறுமுக நாவலர் இயற்றிய இந்து சமய இணைப்பு விளக்கம் என்ற நூலினுடைய அடிப்படையில் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்ம பல்வேறு விஷயங்களை பார்த்துருக்கிறோம். இதில் சென்ற வகுப்பில் பார்த்தது திருவிழா தத்துவம். ஆரம்பத்தில் சாமானிய தர்மமாக பார்த்தோம், அப்புறம் விசேஷ தர்மங்களையும் பார்த்தோம். நம்மளுடைய சமய சடங்குகள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இறை தத்துவம், கடவுள் தத்துவம் நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் அருவமாக இருக்கிறார், உருவமாக இருக்கிறார். அவரை வழிபடுவதற்கு உருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு என்று வைத்திருக்கின்றோம். அந்த கடவுளுக்கான ஆலய அமைப்பு எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்தோம். ஆலயத்தில் சென்று எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதையும் பார்த்தோம். சென்ற வகுப்பில் பார்த்தது திருவிழா தத்துவம். வருடந்தோறும் ஆலயங்களில் 10 நாட்கள் உற்சவம் நடைபெறுகின்றது. அந்த கோயில் நிர்மாணம் பண்ணி கும்பாபிஷேகம் ஆன அந்த நாளை மையமாக வைத்து பிரம்மோற்சவம் என்று 10 நாள் திருவிழா நடைபெறும். நம்மளுங்க வருஷோத்சவம் பெருந்திருவிழான்னு பண்ணுறோம். அந்த கும்பாபிஷேக ஆன நாள், வருஷம் ஒரு நாள் நம்ம பர்த்டே கொண்டாடுற மாதிரி அந்த ஆலயத்தினுடைய தொடக்கம் அந்த கும்பாபிஷேகம் ஆன நாளில் வருஷந்தோறும் ஹோமங்கள் செய்து தீர்த்தங்கள் எடுத்து அதை அபிஷேகம் பண்ணி மந்திரம் தந்திரம் எல்லாம் செய்து அதனால் அந்த தெய்வத்தினுடைய சக்தியை மீண்டும் புதுப்பித்தல். நமக்கு எப்படி பர்த்டே கொண்டாடினா திரும்ப ஒரு உற்சாகமாக இருக்கோ, குழந்தைகளுக்கு இருக்குல்ல, பிறந்த நாள்னால் ஒரு உற்சாகமாக சந்தோஷமாக இருக்குது. இன்று புதிதாய் பிறந்தோம்னா அதில் இந்த வருஷத்தில் நம்ம என்ன புதுசாக பண்ண போகிறோம், அது மனதில் ஒரு ஊக்கத்தை தருவதாக இருக்குது. அதே மாதிரி ஆலய அமைப்பு, பூஜை முறைகளெல்லாம் திரும்ப ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறதுனால அதனுடைய சக்தியானது அதிகமாகின்றது. அந்த கும்பாபிஷேக தினத்தை மையமாக வைத்து வருஷாபிஷேகம் என்று பிரம்மோற்சவம் என்று 10 நாள் விழாக்கள் எல்லா கோயில்கள்லேயும் கொண்டாடப்படுகின்றது. அதனுடைய தத்துவம் பார்த்தோம். இறைவன் பஞ்ச கிருத்தியங்களை செய்து வருகின்றார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். படைத்தல் என்பது சிருஷ்டி தொழில். படைக்கின்ற உலகத்தை சிருஷ்டித்தல், உலகத்தை தோற்றுவித்தல். அவருடைய சங்கல்பத்தினால் அதனுடைய மாயா சக்தியை கொண்டு உலகத்தை தோற்றுவித்திருக்கிறார்.
இந்த ஜீவர்கள் இருந்து புண்ணிய பாபத்தை செய்வதற்கும் செய்த புண்ணிய பாபத்தினுடைய பலனை அனுபவிப்பதற்கும் அதற்கான சரீரங்கள் அப்புறம் போக விஷயங்கள் இருந்து செயல்படுவதற்கான லோக்கங்கள், லோக்கம் போகம் தேகம் மூணையும் சிருஷ்டி பண்ணுறார். உலகங்கள், உலக விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய அனுபவிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் அனுபவிப்பதற்கு தேவையான ஒரு சரீரம், கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் இதெல்லாம் சேர்த்து அவர் சிருஷ்டி செய்கின்றார். அதுக்கப்புறம் சிருஷ்டி செய்ததை அவரே பரிபாலிக்கின்றார். அது ஸ்திதி. அவரே தொடர்ந்து ஜீவர்கள் தன்னுடைய புண்ணிய பாபத்தை அனுபவிப்பதற்கும் புதிதாக செய்வதற்கும் செய்ததிலிருந்து விடுபடுவதற்கான வாழ்க்கையை கொடுத்து வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான உணவு தண்ணீர் முதலானவைகளை கொடுத்து உலகத்தை காக்கின்றார். பிறகு அந்த சரீரம் அனித்தியமானது, மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஜீவனுடைய சரீரம் பயனற்றதாக போய்விடுகின்றது. இப்போ அந்த சரீரத்தை எடுத்துகிட்டு வேறு சரீரத்தை கொடுக்குறார். அந்த ஜீவனுடைய பிராரப்தம் விதி எப்படி செயல்படுகின்றதோ அதற்கு ஏற்றாற் போல சரீரங்களை மாற்றி கொடுக்கிறார். அதான் சம்ஹாரம். அதில் அழிதல் என்பது உடலினுடைய ஸ்தூல சரீரத்தினுடைய அழிவு. ஒரு புண்ணிய பாபம், ஒரு தொகுதியான புண்ணிய பாவம் தீர்ந்து அடுத்த தொகுதி செயல்பட தொடங்குகின்றது. அதற்கு ஏற்றாற் போல் வேறு சரீரமானது, வேறு லோக்கம், வேறு போக விஷயங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்படுகின்றது. அதனால் ஜீவனை பொறுத்த வரைக்கும் அவர் அனாதி, ஜீவன் அனாதி. அதே சமயம் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஜீவ யாத்திரையானது பல லோக்கங்களில் பல பிறவிகளை எடுத்து பல சரீரங்களில் இருந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு தேவையான அனைத்தையும் செய்கிறது தான் ஈஸ்வரன் பண்ணுகின்ற வேலை. அதனால் சரீரங்களை மாற்றுதல் என்பது சம்ஹாரம். அதனால் படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற முத்தொழில் தொடர்ந்து உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. அதில் இறைவன் என்று சொல்லாமல் உலகத்தை பார்த்தாலும் இதான் நடந்து கொண்டு இருக்குது. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். தோன்றுகிறது, இருக்கின்றது, தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செயல்படுகின்றது. பிறகு இதெல்லாம் தோன்றியதோ அவைகள் அழிந்து போகின்றன. இது ஒரு சுழற்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. விதையிலிருந்து மரம் வருது, அப்புறம் வளருது, திரும்ப இன்னொரு விதையை உற்பத்தி பண்ணிவிட்டு அந்த மரமானது அழிந்து விடுகிறது. திரும்ப அந்த விதையிலிருந்து அடுத்த மரம் என்று ஒரு சுழற்சியாக இந்த ஸ்தூல சரீர இயக்கமே அப்படி போய் கொண்டு இருக்குது. ஆனால் அதற்கு மேலே சூக்ஷ்ம சரீரமாக ஒரு ஜீவன் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றான். அதுதான் உலக இயக்கமாக இருக்கின்றது. ஆனால் இது இறைவனுடைய சங்கல்பத்தினால், இறைவனுடைய திட்டப்படி அந்தந்த ஜீவர்களுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற் போல நடந்து கொண்டு இருக்கின்றது. இது இயற்கையாக தானாக நடப்பது இல்லை. ஏன்னா ஜீவர்களுடைய அனுபவம், வாழ்க்கை அனுபவம் வெவ்வேறாக இருக்கின்றது. உலகம் பஞ்சபூதத்தினாலானது, அது ஒரே மாதிரி போய் கொண்டு இருக்குன்னா எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அனுபவம் இருக்கணும். படைப்பில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் அப்படி ஒரே மாதிரி நம்ம பார்க்கலை. ஒரே வீட்டில் ஒரே மூலத்தில் தோன்றுகின்ற ஒன்று, தோன்றுகின்றவைகள் பல்வேறு வேறுபட்ட தன்மைகள் உடையவையாக இருக்கின்றன. ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறகு 4 குழந்தை இருந்தால் 4 மாதிரி இருக்குது. சில ஒற்றுமைகள் இருக்கலாம். நிறத்தில், உருவ அமைப்பில் சில ஒற்றுமை, குணங்களில் சில குணங்கள் ஒத்துப்போகலாம். ஆனால் வேறுபாடு இருக்கத்தான் செய்கின்றது. என்னுடைய உடல் தன்மை, அறிவு, மனோபலம், மற்ற புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, மற்ற திறமைகளில் ஒன்று நல்ல புத்திசாலியாக இருக்குது, ஒன்று விளையாட்டு முதலானவைகள் ஆர்வமுடையதாக இருக்குது, கலைத்துறையில் சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள். இப்படி வேறுபாடு இருக்கிறத பார்க்குறோம். இது ஒரே மாதிரி தானே வரணும். அந்த வேறுபாட்டுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. இயற்கைவாதத்தில் பதில் இல்லை. அதற்கு அந்த ஜீவனுடைய புண்ணிய பாபம் காரணம் என்று நாம் சொல்லுகின்றோம். அதனால் அந்தந்த ஜீவர்களுடைய புண்ணிய பாபத்தினுடைய அடிப்படையில் உலகத்தை இறைவன் இயக்குகின்றார். அதற்கான படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற முத்தொழில்களை செய்கின்றார். அதோட கூடுதலாக மறைத்தல், அருளல் என்பதையும் சொல்லுகின்றோம். மறைத்தல் என்பது அறியாமை, அஞ்ஞானம். ஜீவனிடத்தில் இயல்பாகவே அஞ்ஞானம் இருக்கின்றது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பது மறைக்கப்பட்டிருக்கின்றது. விவேகம் இருந்தாலும்
ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவன், திறமசாலியாக இருக்கிறவன், எல்லாம் தெரிந்தவன், சாஸ்திரம் தெரிந்தவனே தவறுகள் செய்கின்றான் பார்க்குறோம். அப்படி சமூகத்தில் தெரிந்தோ தெரியாமலோ, தெரிந்தே தவறு பண்ணுதலும் நடக்குது, தெரியாமல் தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு அதுவும் நடக்குது. இப்போ ஒரு அறியாமை மறைப்புங்கிறது அவ்வப்பொழுது வந்து போகின்றது. அதனுடைய விளைவாக அந்த மறைப்புனால், அறியாமையினால் ஒரு தவறான செயலை செய்கின்றோம், அதனுடைய விளைவை அனுபவிக்கின்றோம். அது மறைத்தல். ஆனால் அந்த மறைத்தல்ங்கிறதும் இருக்குது. நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமை நாம் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்வதற்கு காரணமாக எந்த ஒரு அதிர்ஷ்டமான சக்தி இருக்கோ அது ஈஸ்வர சக்தி. அதான் இறைவன் பண்ணுற ஒரு வேலை மறைத்தல் என்பது. ஏன்னா நம்ம ஒரு பாப்பத்தினுடைய பலனான துன்பத்தை அனுபவிக்கணும்னா அதற்கு ஏதாவது ஒரு காரணம் தெரியணும், ஒரு தவறு தெரியணும். அந்த பாப்பம் வேலை செய்கின்ற பொழுது நாம் அந்த தவறை செய்கின்றோம். அதனுடைய விளைவாக துன்பம் வருகின்றது, அதை அனுபவிக்கின்றோம். அப்போ அந்த தவறு செய்யறதுக்கு காரணமாக இருக்கிறது அவித்யா, மறைத்தல் என்பது. அதை நடத்துகிறவர் இறைவன். ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவன் தப்பு பண்ணிட்டான்னா, அவரே தப்பு பண்ணிட்டாரான்னா கேட்குறான், அவரும் தப்பு பண்ணுவார்னா, யானைக்கும் அடி சறுக்கும்னா. அதனால் எல்லாரும் உலகத்தில் பார்க்குறோம், பெரிய ராஜாவாக இருக்கிறவனும் சரி, இல்லை பெரிய பண்டிதனாக இருக்கிறவன், எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் சறுக்குதல்ங்கிறது இருக்குது. அதற்கு காரணம் அறியாமை, இறைவனுடைய அந்த ஈஸ்வர சக்தி, மாயா சக்தி, மறைத்தல் என்பது. அதற்கப்புறம் அருளல் என்பதும் இருக்குது. துன்பத்தில் இருக்கிறவன் துன்பத்திலே இருக்கிறவன், முட்டாளாக இருக்கிறவன் முட்டாளாகவே இருக்கிறது இல்லை, அது மாறுகின்றது. எவ்வளோ முட்டாளாக இருந்தாலும் சில சமயங்களில் புத்திசாலித்தனமாக வேலை செய்கிறான், சரியாக வேலை செய்கிறான். அதனால் தப்பாக இருக்கிறவன் கூட சில சமயம் பல நல்ல காரியங்களை பண்ணுறான். சில விஷயங்களில் தவறாக இருக்கலாம், சில விஷயங்களில் நல்ல காரியம் செய்கிறார்கள். அதனால் அதற்கும் ஒரு காரணம் இருக்குது. அது ஈஸ்வரனுடைய அருள், அவன் செய்த புண்ணியம். ஒரு புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிக்கணும்னு இருக்குது. அப்போ அதற்காக அவன் ஒரு சரியான செயலை செய்கின்றான், செய்யும்படியான ஒரு தூண்டுதல் இருக்குது. அதனால் அவனை அறியாமலே நல்லது பண்ணிடுறான். அதனால் அப்படி பார்க்கிறோம். அதனால் இந்த மறைத்தல் அருளல் அந்தந்த ஜீவர்களுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற்போல இறைவனால் நடத்தப்படுகின்றது. அறியாமை அது மறைத்தல், அறிவு அருளல். இறைவனுடைய அருளால் நல்ல அறிவானது ஏற்படுகின்றது. பல சமயங்களில் பல சமயங்களில் இல்லை, சில சமயங்களில் புத்திசாலித்தனமாக செயல்படுறோம், பல சமயங்களில் அறியாமையினால் அல்லது விருப்புனால் நம்ம செயல்கள் செய்கின்றோம். அதனால் இது இறைவனுடைய அனுகிரகத்தினால் நடக்கிறது. இறைவனுடைய கிருத்தியத்தில் இதுவும் இருக்குது. அதனால் இந்த மறைத்தல் அருளல் என்பதையும் புரிந்து கொள்ளணும். மறைத்தல் அருளல், அந்த மறைத்தல்னால் பலவிதமான தவறுகள் நடக்கின்றது. அந்தந்த ஜீவர்கள் செய்த வினைப்பயனை அதன் வாயிலாக அனுபவிக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் அல்லது வறுமை, பஞ்சம், நோய், இதற்கெல்லாம் என்ன காரணம்ங்கிற கேள்வி இருக்குது. கடவுள் இருக்கிறார்னா, கடவுள் நல்லவராக இருக்கிறார், கருணையே வடிவானவராக இருக்கிறார்னா ஏன் இதெல்லாம் இருக்கணும்? ஏன் பசி இருக்கணும், பட்டினி இருக்கணும், ஏன் நோய் இருக்கணும்? இதெல்லாம் கேள்வி வருது. வறுமைங்கிறது ஏன் உலகத்தில் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி வருது. அதற்கு பதில் அறிவியலில் இல்லை, இருக்குன்னா. அப்போ என்னது பதில்? அந்தந்த சமயத்தில் அந்தந்த ஜீவர்கள் செய்த பாப்பத்தினுடைய விளைவு, அதை அவர்கள் அனுபவித்து ஆக வேண்டும். அதனால் நம்ம புராண இதிகாசத்தில் பார்த்தாக்கா அசுரர்கள்னு இருக்கிறார்கள், தவறு பண்ணுகிறார்கள், தொடர்ந்து தவறு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் பகவான் ஒரு தடவை சம்ஹாரம் பண்ணுறார், ஏதோ அனுகிரகம் பண்ணுறார். அப்போ அவன் தேவனாக இருந்தவன் அவன் செய்த பாப்பத்தினுடைய விளைவாக இப்போ அசுரனாக வந்திருக்கிறான். பகவானுடைய அனுகிரகத்தினால் அவன் அந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு சாப விமோசனம் அடைந்தான்னு பார்க்குறோம். சாம விமோக்ஷனம் அடைகிறார்னா அந்த பாப்பத்தினுடைய பலனை அனுபவிச்சிட்டார். எவ்வளவு காலம் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சிட்டார். அதுக்கப்புறம் அதிலிருந்து விடுபட்டு திரும்ப நல்ல காரியம் வேறு சரீரமானது கிடைக்கின்றது. அப்போ என்னது? அது அருளை. அது அசுரனாக பிறந்தது பாப்பத்தினுடைய விளைவு, அது மறைத்தல். அந்த பாப்பத்தினுடைய பலனை துன்பத்தை அனுபவிப்பதற்காக அவ்வாறு இருக்கிறார். அதை புண்ணியம் அது அனுபவித்த பிறகு முடிந்து விடுகிறது. அடுத்த புண்ணியம் செயல்படுகின்ற பொழுது இறைவனுடைய அனுகிரகம் அதிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். ஒன்று அவனை திருத்துறார், இல்லை சரீரத்திலிருந்தே விடுதலையை கொடுக்குறார். அதுவும் நடக்குது. அதனால் சரீரத்திலிருந்து விடுதலைங்கிறது பாப்ப விமோச்சனம்னு சொல்லுகின்றோம். நமக்கு அதான் அங்கே புராண இதிகாசத்தில் அது ஸ்தூலமாக காட்டப்பட்டிருக்கு. தேவர்கள் அசுரர்களுக்கு நடுவில் சண்டை நடந்தது. இல்லை பகவான் சண்டை போட்டு தேவர்களுக்காக சண்டை போட்டு அவர்களை அழித்து விடுவித்தார், காத்தார் அப்படின்னு சொல்கிறோம்.
அதிர்ஷ்டமாக நமக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்குது. எவ்வளோ கஷ்டங்கள் வருது, புற ரீதியாக வருது, உடல் ரீதியாக வருது, இல்லை பொருளாதார ரீதியாக வருது, இல்லை உறவுகள் மூலமாக கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருது. மற்றவர்களுடைய அசுரத்தனத்தினால நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம். நமக்குள்ளேயே அசுர குணமானது இருக்குது, அதனால் நாம் துன்பப்பட்டு மற்றவர்களையும் துன்புறுத்துகிறோம். இல்லை, இந்த அசுர மனப்பான்மை, அசுர குணங்கிறது நம்மிடத்திலும் இருக்குது, நம்ம சுற்றி இருக்கிறவர்களிடத்திலும் இருக்குது. அதனால் நமக்கு பாதிப்பு வருது, அல்லது நம்மள்கிட்ட இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு பாதிப்பு வருது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது மாறுபடுகின்றது, அது மாறுது, அவர்கள் திருந்துகிறார்கள் அல்லது நம்மை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள். ஒரு பிரச்சனை ஒழிந்ததுன்னா இல்லை, நமக்கே மனம் மாறுதல்ங்கிறது வருது. போதும், இனிமேல் ஒழுங்காக இருக்கலாம்னா, இது வரைக்கும் இப்படி இருந்துட்டோம், இனிமேல் ஒழுக்கமாக இருக்கலாம், நல்லவனாக இருக்கலாம், மற்ற கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருந்தாக்கா அதெல்லாம் விட்டுட்டு இனிமேலாவது திருந்தி நல்ல விதமாக வாழலான்னு நினைக்கிறோம். அந்த எண்ணம் வருதில்லை, மற்றவர்களுக்கும் வருது, நமக்கும் ஒரு சமயத்தில் அது தோன்றுகிறதுன்னா அது இறைவனுடைய அனுகிரகம், அருளல்ங்கிறது அங்கே வேலை செய்கின்றது. பகவான் ஏதோ ஒரு ரூபமாக உள்ளே இருந்து அதிர்ஷ்டமாக இருந்து நம்ம மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். அதான் அசுர சம்ஹாரம்ங்கிறது. அதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய காமக்ரோதத்தை அழித்து, அறியாமையை அழித்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்துருக்கிறார், பாப்ப விமோச்சனத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் நல்ல புத்தி வந்திருக்கு. அதனால் அது புராண இதிகாச காலத்தில் தான் பகவான் இதை பண்ணாருன்னா அது எப்பொழுதும் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதிர்ஷ்டமாக இருந்து பண்ணி கொண்டு இருக்கிறார். நேரடியாக அவர் செய்யலைனாலும் அதிர்ஷ்டமாக இருந்து பண்ணுறார். நமக்காக புத்தி வருது, அல்லது குரு ரூபமாக, குரு மூலமாக, யார் மூலமாகவோ நமக்கு அந்த அனுகிரகத்தை செய்கின்றார். அவர்களுடைய உபதேசத்தினால் நமக்கு மனமாற்றமானது வருகின்றது, விடுதலையானது வருகின்றது. அதனால் இந்த மறைத்தல் அருளல் என்பதும் ஈஸ்வரன் பண்ணுகின்ற கிருத்தியங்களில் முக்கியமானது. அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் நல்லவனாக இருக்கிறவனுக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் வருகின்றதை பார்க்கிறோம். அப்போ என்னது? பகவானுடைய மறைத்தல்ங்கிறது அந்த ஜீவனுடைய செய்கின்ற பாப்பத்தினால அது வருது. நல்ல பக்தி இருக்குது, நல்ல பண்பு பழக்க வழக்கங்களோடு இப்போ இருக்கிறார், இப்போ நல்லவனாக இருக்கிறார், நல்ல பக்தியோடு இருக்கிறார், பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கிறார், நேர்மையாக தொழில் பண்ணுறாருனாலாம் அவருக்கும் கஷ்டம் வர்றதை பார்க்குறோம். அதே மாதிரி மாறாக கெட்ட குணம் இருக்கிறவன், அக்கிரமம் பண்ணுறவன் நல்ல விதமாக இருக்கிறான், அப்படி நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னு ஒரு சமூக தோற்றம் புறத்தில் பார்க்கறதுக்கு அவனுக்கு சமூக அங்கீகாரம் இருக்குது, பதவி இருக்குது, இல்லை பணம் இருக்குது, குற்றங்கள் பண்ணாலும் தப்பித்து கொள்ளுகிறான், அதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்க்குறோம்னா அவன் செய்த ஏதோ புண்ணியம் வேலை செய்து அதனால் ஓடிக்கொண்டு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளணும். அதனால் இந்த மறைத்தல் அருளல் ஜீவர்களுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற்போல இறைவன் நடத்தி கொண்டிருக்கிறான். அதே சமயம் நமக்கு விவேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாம் செய்த புண்ணிய பாபம்தான் ஈஸ்வர சக்தி மூலமாக நமக்கு வருகின்றதுன்னு புரிந்து கொண்டு புதிதாக புண்ணிய பாப்பங்களை நாம் செய்யாமல் இருக்கணும். அங்கே தான் விவேகம் இருக்குது. எல்லாமே விதி தான் அப்படின்னாக்கா பகவான் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாருன்னா நமக்கு சாய்ஸே இல்லாமல் போயிடும். நம்ம கையில் எதுவுமே இல்லை, ஆடு மாடு விலங்குகள் மாதிரி நாம். ஆனால் அப்படி இல்லை, நமக்கு ஒரு விவேகம் கொடுத்துருக்கிறார், சாஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல வழிகாட்டுகின்ற குருமார்களை கொடுத்துருக்கிறார். இது நல்லது, இது கெட்டது, இது செய்யத்தக்கது, இது செய்யத்தகாததுன்னு அறிவுறுத்தல் உபதேசமானது இருக்குது. அதை புரிந்து கொள்ளுகின்ற, ஆராய்ந்து அறிகின்ற விவேகம், அறிவும் நம்மிடத்தில் இருக்குது. ரெண்டுமே பகவான் கொடுத்துருக்கிறார். நல்ல பகுத்தறிவையும் கொடுத்துருக்கிறார். நாம் சொந்தமாக யோசித்து பார்த்தாலும் புரியும். அப்புறம் அந்த சிந்தனைக்கு உதவியாக சாஸ்திரங்களையும் பகவானை உபதேசித்திருக்கின்றார். அப்போ அதனுடைய வழிகாட்டுதலில் நாம் நம்மை மாற்றிக்கொண்டால், நாம் நம்மை திருத்தி கொண்டால், மேம்படுத்தி கொண்டால் நம்மால் இந்த பாப்பத்தை குறைத்து கொண்டு புண்ணியத்தை மிகுதியாக செய்து துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்பத்தை அடைய முடியும். அதுக்கும் அப்படி பாப்பத்தை குறைத்து கொண்டு புண்ணியத்தை நிறையா செய்கின்ற பொழுது பகவானுடைய மறைத்தல் குறைந்து அருளல் மிகுதியாகின்றது. அதனால் இது பகவானுடைய சங்கல்பத்தினாலேயும் நம்முடைய முயற்சியினாலேயும் நடக்கிறது. இதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதனால் பகவான் பண்ணுகின்ற பஞ்ச கிருத்தியங்கள் அதனுடைய குறியீடாகத்தான், அதனுடைய விளக்கமாகத்தான் நம்ம பிரம்மோத்சவம் என்று இந்த கோவில் 10 நாட் திருவிழாக்கள் நடத்துகின்றோம்னு திருவிழா தத்துவத்தை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதுக்காக சொல்கிறேன், திருவிழா பகவான் பண்ணுற உலகம் பகவான் எப்பொழுதும் பண்ணி கொண்டு இருக்கிறது இந்த 5 காரியங்கள். அதனுடைய உருவகமாக இந்த திருவிழா காலங்களில் அதனுடைய தத்துவமாக இந்த 10 நாட் திருவிழாங்கிறது இருக்கின்றது. அதற்கான விளக்கமெல்லாம் பார்த்தோம்.
அது இல்லாமல் இப்படி வருஷ திருவிழா என்பது இல்லாமல் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் விசேஷ நாட்கள் இருக்குது. அந்த நாட்களில் அந்த தெய்வத்தை முன்னிலைப்படுத்தி நம்ம விழாக்கள் கொண்டாடுகிறோம். அதில் கோயிலில் நம்ம கோயிலில் பார்த்தா விநாயகர் இருக்கிறார், முருகன் இருக்கிறார், சிவபெருமான் இருக்கார், அம்பாள் இருக்காங்க, மற்ற நவக்கிரக தேவதைகள் இருக்குது, அடியார்களுடைய விக்கிரகங்கள் இருக்குது, சூரியன் சந்திரன் மற்ற தெய்வங்கள் எல்லாம் இருக்குது. ஒன்றொன்றுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட நாள் வைத்திருக்கிறோம். விநாயகர் சதுர்த்தியில் தொடங்கி விநாயகர் எடுத்துக்கொண்டால் விநாயகர் சதுர்த்தின்னு ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். விநாயகர் சதுர்த்தி அதே மாதிரி ஸ்கந்த சஷ்டி, சிவராத்திரி, நவராத்திரி, ராம நவமி, கிருஷ்ண ஜெயந்தி, இப்படி தீபாவளி, பொங்கல்னா வருஷம் முழுக்க ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒன்று வச்சுருக்குறோம். நம்ம ஹிந்து மதத்தினுடைய விசேஷம் அதுதான். ஏன்னா எண்ணற்ற தெய்வ வடிவங்கள் இருக்கிறதுனால அந்தந்த தோற்றத்திற்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த விசேஷமாக அந்த ரூபத்தை கொண்டாடுவதற்காக நம்ம விழாவாக வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துலேயுமே நமக்கு திருவிழா இருக்குது, தெய்வ சம்பந்தமான நிகழ்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அது இல்லாமல் வருஷ திருவிழாங்கிறதும் இருக்குது. அதனால் நம்ம ஹிந்து மதத்தில் பார்த்தா வாழ்க்கை முழுக்க கொண்டாட்டம் தான். இந்த பக்தி சார்ந்த வாழ்க்கை இருந்த வாழ்க்கை முழுக்க ஒரு மகிழ்ச்சியானதாக இருக்கும். ஏன்னா பகவானுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தானே சாப்பிட்றோம். ஆனால் குழந்தைகளுக்கு விநாயகர் சதுர்த்தினாக்கா கொழுக்கட்டை பண்ணி யாருக்கு? நமக்கு தான். அது நமக்கு தான். அதே மாதிரி ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி என்ன பலகாரம் பண்ணாலும் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். நமக்கு அது பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு திருவிழாவாக பண்ணுறோம். அது அப்புறமா பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிட்றது கொண்டாட்டம்னா. அப்புறம் பொங்கல், தீபாவளி சொல்லவே வேண்டியதில்லை. இப்படி வருஷம் முழுக்க நமக்கு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நடத்தணும்னு வைத்திருக்கிறார்கள். ஒரு சோகத்தில், கவலையில், பாப்பத்தினால நம்ம வாழ்க்கை வரலை, பாப்பத்தை போக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கு, புண்ணியத்தினாலேயும் வந்திருக்கு என்பதை திருவிழாக்களாக வைத்திருக்கிறார்கள். அதனால் இது முக்கியமான ஒன்று. அதனால் விநாயகர் சதுர்த்தி தொடங்கி அந்தந்த தெய்வத்துக்கு வருடம் முழுக்க வருஷத்தில் ஒரு நாள் ஒரு சிறப்பு நாளாக வைத்துக்கொண்டு வருடம் முழுக்க நம்ம திருவிழாக்கள் வைத்திருக்கிறோம். அதுவும் ஹிந்து தர்மத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம். அதுக்கப்புறம் ஹிந்து தர்மத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தாக்கா விரதம்ங்கிறது இருக்கின்றது. விரதம் இருக்கிறது. வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், மாதத்தில் 2 நாள், அப்படி விரதம்னு நம்ம வைத்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், அப்புறம் சிவபெருமானுக்கு ஒரு நாள் விரதம், முருகனுக்கு ஒரு நாள் விரதம், மகாவிஷ்ணுவுக்கு விரதம். அப்படி விரதம்ங்கிறதும் ரொம்ப முக்கியமாக. நம்ம சாப்பாடும் முக்கியமாக இருக்குது. சாப்பிட்றதும் விதவிதமாக பண்டிகையில் பலகாரம் பண்ணி சாப்பிட்றோம். அப்புறம் அதை சமன்படுத்துறதுக்கு என்னது? விரதம் இருக்கிறதுன்னா. அதனால் விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது, மனதுக்கு ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய ஆன்மீக சாதனைகளுக்கு முக்கியமானது. இந்த உடம்பு மனதை நம்மளுடைய வசத்திற்கு, கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இந்த விரதம்ங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கின்றது. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம, அர்த்த, காம, மோட்சம்னு 4 சொல்லி இருந்தாலும் மோட்சங்கிறது தான் நமக்கு பரம புருஷார்த்தம். இறைவனை, இறைநிலையை அடைதல் என்பது தான் நமக்கு முக்கியமானது. மனதில் இருக்கக்கூடிய அசுர குணங்களை நீக்கி தெய்வீக குணங்களை வளர்த்து கொண்டு பிறகு அந்த குணங்கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளை அடைதல், குணாதீதனா ஆதல் என்பது அதுதான் ஜீவன் முக்தி. அதுதான் இறைநிலை அடைதல் என்பது அதுதான் நமக்கு பரம புருஷார்த்தம். அதற்கு நடுவில் சாதனையாக தர்ம, அர்த்த, காம, மோட்சம், தர்ம, அர்த்த, காமங்கிறது இருக்கின்றது. இடைநிலை லட்சியங்களாக அது இருக்குது. அதற்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய வாழ்க்கையையும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு வைத்திருக்கிறார்கள். பிரம்மச்சரியத்தில் இதெல்லாம் என்ன, எதற்காக வாழணும் அப்படிங்கிற தெளிவை அடைவதற்கு படிப்பு காலம் பிரம்மச்சரியம். தர்மம்னா என்ன, எது தர்மம், எது அதர்மம் என்று எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதற்காக வாழணும், எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறையை படிக்கிற பருவம் அது பிரம்மச்சரிய பருவம். அப்புறம் படித்தபடி வாழ்கிறது கிரகஸ்தன். அதுக்கப்புறம் அதிலிருந்து படிப்படியாக உலக வாழ்க்கையிலிருந்து விடுபடுதல் வானப்பிரஸ்தம். கடைசியாக எல்லா உலக கர்மாக்களையும் முடித்து கொண்டு இறைவனே லட்சியம் என்று பரம புருஷார்த்தத்தை பிரதானமாக கொண்டு வாழ்கிறது சந்நியாசம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையை 4 புருஷார்த்தம், 4 விதமான வாழ்க்கை நிலை என்று
நம்மளுடைய தர்மம் சொல்லி இருக்குது. அதனால் கடைசி லட்சியமான பரம புருஷார்த்தமான மோட்சத்தை அடையிறது அல்லது சந்நியாச வாழ்க்கைக்கு, சந்நியாச மனநிலையை, சந்நியாச பக்குவத்தை அடையிறதுக்கு இல்லறத்தில் இருக்கிற பொழுது இந்த விரதம் முதலானவைகளை கடைபிடிக்கிறது நமக்கு சகாயமாக, உதவியாக இருக்கின்றது, முன்பயிற்சியாக அது இருக்கின்றது. அதனால் இந்த விரதம்ங்கிறது நம்ம சாஸ்திரங்களில் பல இடங்களில் சொல்லி இருக்குது. வார விரதம், நட்சத்திர விரதம்னு, முருகன்னா கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு விரதம் இருக்கிறது என்று, அப்புறம் திதி விரதம்னா கந்த சஷ்டின்னு சஷ்டி விரதம் இருக்கிறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, திதியை வைத்துக்கொண்டு விரதம் சொல்லி இருக்கு. அல்லது நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு திருவோண நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம்னு, கார்த்திகை நட்சத்திரம், நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு விரதம் சொல்லி இருக்கு. விரதங்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, உண்ணாவிரதம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஏன்னா அதை கட்டுப்படுத்துறதே பெரிய விஷயம். நாவை அடக்க நாளும் அடங்கும்னா, இல்லை நாக்கை கட்டுப்படுத்துறது முக்கியமானதுங்கிறதுனால உண்ணாவிரதம் இருக்குது. ஆனால் மௌன விரதம் இருக்குது. மைத்துனம் இல்லாமல், ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது கூட பிரம்மச்சரிய விரதம்னு இருக்குது. அப்போ எந்தெந்த நாட்களில் கூடாதுன்னு சாஸ்திரம் அதையும் ஒரு விரதமாக சொல்லி இருக்குது. திருவாதிரை நாளில் கூடாது, சிவனுக்கு வந்தது. இது விஷ்ணுவுக்கு வந்த திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு கூடாது, திருவாதிரை நாளில் கூடாது, பிறந்த நாள் அன்னைக்கு கூடாதுன்னு பல நாட்களில் பிரம்மச்சரிய விரதம்ங்கிறது சொல்லி இருக்குது. இல்லறத்தில் இருந்தாலும், இல்லறத்தில் பிரம்மச்சாரிக்கு எப்பொழுதுமே அது விரதம், பிரம்மச்சாரியாக இருக்கிற பொழுது. இல்லறத்துக்கு வந்த பிறதும் எந்த சமயங்களில் கூடலாம் கூடக்கூடாதுன்னு அதில் பிரம்மச்சரிய விரதம், அதில் விரதம் சொல்லி இருக்குது. மைத்துனத்தில் அதுக்கப்புறம் உணவில் விரதம் இருக்குது. மௌன விரதம்ங்கிறது பேசாமல் விரதம் இருக்கிறதுன்னு இருக்குது. அப்படி பலவிதமான விரதங்கள் இருக்குது. பல நிமித்தங்களை கொண்டு விரதம் இருக்கிறதுக்கு சாஸ்திரம் சொல்லி இருக்குது. எதுவும் நம்ம ஹிந்து தர்மத்தில் முக்கியமான ஒன்று. அதை கடைபிடிக்கிறதுனால நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய பரம புருஷார்த்தமான லட்சியத்திற்கு, ஞானத்திற்கு அது தேவையான தகுதியை நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். அது முக்கியமானது. அதனால் நம்ம ஹிந்துவாக இருக்கக்கூடியவர்கள் இந்த திருவிழாக்கள் எல்லாத்தையும் வருஷந்தோறும் கொண்டாடக்கூடிய பிரம்மோத்சவங்கிற கோயில் திருவிழாவிலையும் கலந்து கொள்ளணும். அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி முதலான அந்தந்த திருவிழாக்களையும் நம்ம கோயில்லையும் பண்ணுறோம், நம்ம வீடுகள்லையும் பண்ணுறோம். இது நமக்கு பழக்கத்தில் இருக்குது. வீடுகள்லையும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறது, கந்த சஷ்டிக்கு கார்த்திகை தீபம் ஏற்றி வைக்கிறது, சிவராத்திரி, நவராத்திரி எல்லாமே நம்ம ஆத்மார்த்தமாக இல்லத்துலேயும் விக்கிரகம் வைத்து பூஜை பண்ணலாம்னு இருக்கிறதுனால அதையும் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வீட்டில் கொண்டாடணும். கோயில்களில் கொண்டாடுவதையும் விடாமல் கொண்டாடணும். அது ஒரு ஹிந்துவினுடைய கடமை, தர்மம். இது அடிப்படை விஷயங்கள். அதனால் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இது வரைக்கும் பார்த்தது என்ன, இதுவே நான் சம்மரியாக தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த வகுப்போட இந்த சனாதன தர்மங்கிறத முடிக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு நம்ம தலைப்பில் பார்க்கலாம், வேறு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். இந்த சனாதன தர்மம்னு நம்ம பார்க்க தொடங்கின விஷயங்களில் இத்தனை விஷயங்கள் பார்த்து இருக்கிறோம். இந்த உலகம், உயிர், இறைவன் என்ற முப்பொருள். உலகம் எப்படி இருக்குது? பஞ்சபூதங்களாலானது. உடல் என்பது பஞ்சபூதங்களாலானது. உயிர்ங்கிற ஜீவன் இந்த உடம்புக்கு வேறாக இருக்கின்றான், உடம்புக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கின்றான். இந்த இரண்டிற்கும் வேறாக இறைவன் என்று இதை படைத்த பரம்பொருள் இருக்கின்றது. அது உலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த ஜீவன் பிறவியினுடைய நோக்கம் இந்த ஜீவத்தன்மையிலிருந்து விடுபடுதல். இந்த வரையறை, ஏன்னா உடம்புன்னு இருக்கிற பொழுது அதற்கு ஒரு வரையறை இருக்குது. பிறப்பு, இறப்பு, அதற்கு நடுவில் முதுமை, நோய், இதனால் நமக்கு துன்பமானது, பசி, தாகம் முதலானவைகளால் நமக்கு துன்பமானது வருகின்றது. இப்போ துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் விரும்புகின்றோம். நமக்கு பிறவிங்கிறது ஒரு பிறவி இல்லை, பல பிறவிகள் இருக்குது. இன்ப துன்பங்கள் இந்த பிறவிகளில் மாறி மாறி வருகின்றது.
இந்த துன்பங்களிலிருந்து விடுபட்டு முழுமையான இன்பத்தை அடைதல் என்பதுதான், பிறவியிலிருந்து விடுபட்டு பிறவாத நிலையை அடைதல் என்பதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். கடவுள் என்று எடுத்துக்கொண்டால் கடவுள் ஒரே கடவுள், ஒரு கடவுள் தான். பல வடிவங்களில் அவர் வெளிப்படுகின்றார். அந்த ஒரு கடவுளும் நிர்குணமாக, நிராகாரமாக, எந்த குணம் இல்லாதவராக, குணம் கடந்தவராக, உருவம் இல்லாதவராக, அருவ தத்துவமாகவும் கடவுள் இருக்கின்றார். பிறகு அவரே அவருடைய மாயா சக்தியினால் உருவமாகவும் வெளிப்பட்டிருக்கிறார். அதனால் நம்ம ஹிந்து தர்மத்தில் கடவுள் 2 நிலை: உருவமற்ற நிலை, உருவம் உள்ள நிலை, உருவம் கடந்த நிலை, உருவமாக இருக்கிற நிலை, நிர்குண நிலை, சகுண நிலை என்று சொல்லுகின்றோம். அந்த கடவுளை வணங்கிறதுக்கு சகுனமாக பல ரூபங்களை வைத்திருக்கிறோம். அதுலேயும் உருவம், உருவம் என்று இருக்குது. உருவம்னா தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணு, காது, கைகள், கால்கள் என்று ஒரு முழுமையான ஒரு வடிவம், ஒரு மனித சரீரம் மாதிரி. கூடுதலாக 2 கைக்கு பதிலாக 4 கை, 8 கை, 16 கை, 2 தலை, 4 தலை, 6 தலை அப்படி வைத்திருக்கிறோம். அது இருக்குது. ஆனால் உருவம் இருக்குது. தெளிவான ஒரு உருவமாக அந்த இறைவன் வெளிப்படுதல், தன்னை வெளிக்காட்டி கொள்ளுதல், அப்படி இருந்து அருள் புரிதல். அதனால் அந்த உருவங்களை வணங்குதல் என்பது இருக்குது. அப்படி உருவமாகவும் பிறகு உருவமாகவும் கடவுளை வணங்குதல்ங்கிறது இருக்குது. உருவங்கிறது சாலக்கிராமம், சிவலிங்கம் அப்படிங்கிறது ஒரு உருவமும் இருக்குது. அதே சமயம் தெளிவான மனித வடிவம் மாதிரி இல்லை. சாலக்கிராமம் ஒரு கல் தான். இல்லை, மஞ்சளை பிடித்து வைத்த அங்கே விநாயகர் என்று ஆவாகனம் பண்ணாக்க அந்த வடிவத்துக்கு இறைவன் வருகிறார். அது உருவம். அப்படியும் இறைவனை வணங்குதல்ங்கிறது இருக்குது. அப்போ தெய்வ சக்திங்கிறது இருக்குது. அதை நம்ம ஒரு உருவத்தில் ஆவாகனம் பண்ணி கொண்டு வந்து வழிபாடுகள் செய்கின்றோம். அதற்கு நம்மளுடைய வேதங்களை ஒட்டின ஸ்மிருதி கிரந்தங்கள், ஆகம சாஸ்திரங்கள், புராண இதிகாசங்கள் இதெல்லாம் வழிகாட்டுகின்றன. அதுதான் நமக்கு ஆதாரம். அதனால் ஹிந்து மதத்துக்கு ஆதாரமான நூல்கள் ஸ்ருதி, ஸ்மிருதி, புராண இதிகாசங்கள், ஆகமங்கள். வேதங்கள், ஆகமங்கள், புராண இதிகாசங்கள் தான் நமக்கு அடிப்படை நூல்கள். அதில் இருக்கிறபடி தான் நம்மளுடைய ஹிந்து வாழ்க்கை முறையானது இருக்கின்றது. நம்ம நேரடியாக அந்த நூல்களை படிக்கலைனாலும் படிக்கிறதுக்கான சில நூல்களை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நூல்களை படிக்கிறதுக்கு நமக்கு வாழ்நாள் போதாது. அதனால் நேரடியாக படிக்கலாம். நேரடியாக படிக்கவில்லை என்றாலும் பெரியோர்கள் நமக்கு அந்த நூல்களில் இருக்கிற விஷயத்தை தான் நமக்கு வாழ்க்கை முறையாக கொடுத்து இருக்கிறார்கள். வழியாக பின்பற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். வழியாக பின்பற்றி வந்திருக்கிறோம். இது அடிப்படையான விஷயம். அதே மாதிரி இறைவனை வணங்கிறதுக்கு இறைவனுக்கு உருவம் இல்லாத நிலையிலும் இருக்கிறார், உருவத்தோடு கூடிய நிலையிலும் இருக்கிறார், உருவாய் அருவாய். அப்புறம் அந்த இறைவனை வணங்கிறதுக்கு வழிபடுவதற்கு 2 விதமான வழிபாட்டு முறை. ஒன்று ஆத்மார்த்தம், இன்னொன்று பரார்த்தம். ஆத்மார்த்தம் நாமளே இல்லங்களில் நம்மளுடைய இருப்பிடத்திலேயே வைத்துக்கொள்ளலாம், அல்லது மனதிலேயே இறைவனை நினைத்து ஜபம் தியானம் பண்ணலாம். வீட்டிலேயே ஒரு உருவமாக வைத்துக்கொண்டு, இல்லை உருவமாக வைத்துக்கொண்டு, இல்லை வெறும் படம் மட்டும் வைத்துக்கொண்டு கூட நம்ம வீட்டிலையே அபிஷேகம் முதலான பூஜைகள் வீட்டிலையே பண்ணலாம். அந்த சுதந்திரம் இருக்குது. அப்படி முடியாத பொழுது அல்லது அப்படி முடிந்தாலும் கோயில்கள்லையும் பொதுவாக பரார்த்த பூஜைன்னு பெரிய அளவில் பிராகாரங்களோட கோயில்களை செய்திருக்கிறோம். அதோட தத்துவம்லாம் பார்த்தோம். நம்மளுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கோ அப்படி தான் ஆலய அமைப்பு இருக்குது. நம்மளுடைய உடலில் ஹிருதயத்தில் இறைவன் இருந்து எப்படி உடலை நடத்தி கொண்டு இருக்கிறாரோ அதே போல் அந்த ஆலயங்களில் ஆகம சாஸ்திரங்கள் மூலம் நிர்மாணிக்கப்பட்ட ஆலயங்களில் மந்திர தந்திரங்களால் அந்த இறைவன் எழுந்தருள செய்யப்படுகின்றார். அங்கே இருந்து அந்த ஊரை, அந்த உலகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு ஹிருதயத்தில் இருந்து ஒரு உடலை நடத்தி கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில் அங்கே ஆலயத்தில் எழுந்தருள் இருந்து அந்த கிராமத்தை, அந்த ஊரை, நகரத்தை காத்து கொண்டு இருக்கிறார். பெரிய அளவில் அவருக்குன்னு வைகுண்டம், கைலாசம்னு அந்த லோக்கங்களில் இருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார், காத்து கொண்டு இருக்கின்றார்.
அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் தான் நமக்கு இந்த தர்மத்தில் இருக்கின்றது. அதனால் இந்த ஆலய அமைப்பு, ஆலய வழிபாட்டு தத்துவம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சரீர அமைப்பு, சரீர தத்துவம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்படி நம்ம இறைவனை வணங்கி வழிபட்டு இறைவனுடைய அருளால் இந்த சரீரத்திலிருந்து பிறவியிலிருந்து விடுபடுதல் என்பது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். இந்த உடல் வேறு, ஆத்மா வேறு. உடம்புக்குள்ள ஆத்மாவானது இருக்கின்றது. உடல்னு பார்க்கிற பொழுது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு 3 சரீரங்கள் இருக்குது. அந்த 3 சரீரங்களுக்கு வேறாக ஆத்மா இருக்குது. ஆத்மாவினுடைய முன்னிலையில் ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம், அதனுடைய சைத்தன்ய அம்சமானது உடலில் ஏற்படுகின்ற பொழுது இந்த உடம்பு, மனது இவைகள் இயக்கம் பெறுகின்றன. அவ்வாறு இயக்கம் பெற்ற உடம்பு, மனது, அதான் ஜீவன்னு சொல்லுகின்றோம். அந்த பிரதிபிம்பம் ஆத்ம சைத்தன்யம் உடம்புக்கு வந்து இருக்கிறது தான் ஜீவத்வம், ஜீவன் என்பது. அதனால் ஆத்மா, ஜீவன், ஜீவன்கிற பிரதிபிம்பமான ஜீவன், உடம்பு இருக்குது. 3ம் சேர்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு உடம்பு, மனது, புத்தி இவைகளுக்கு வேறாக ஆத்மா இருக்குது. இந்த உடம்போட ஆத்மாவுக்கான சம்பந்தம் வர்ற பொழுது ஜீவத்துவங்கிறது வந்திருக்கிறது. அதனால் ஜீவனாகிய நான் உண்மையானவன் அல்ல, ஆத்மா தான் உண்மையானது. இந்த உடம்பு, மனது, புத்தி இவைகள் ஜீவன் இருந்து செயல்படுவதற்கான ஒரு இருப்பிடமாக, ஒரு வீடாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டு உடம்பு தான் நான், உடம்பு மட்டுமே நான்கிற எண்ணத்தை விடுத்து ஆத்மாதான் சத்தியமான பொருள், ஆத்மாதான் உண்மை பொருள், அந்த ஆத்மா ஈஸ்வரன், இறைவனே, இறைவன் தான் ஆத்மாவாக இருக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டு இந்த உடம்பு மேலே இருக்கக்கூடிய அபிமானம் அதை விடுத்து, அது ஆணவம், கண்மம், மாயைன்னு மும்மலமாக சொல்கிறோம். நான்கிற ஒரு அகங்கார பாவம், அப்புறம் அறியாமை, அதனால் கர்மாவை செய்கிறது, அதனால் புண்ணிய பாபம் வர்றது, அதனால் இன்ப துன்பத்தை அடையிறது, அனுபவிக்கிறது, அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆத்ம ஞானத்தினால ஒருவன் நீக்க வேண்டும். நான் ஆத்மா, இந்த உலகத்திற்கு ஆதாரமாக பரமாத்மா இருக்கிறார், அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுதான். இந்த உடம்பு, உலகம் தற்காலிகமானது. உடல் வாழ்க்கை, உயிர் வாழ்க்கை, உலக வாழ்க்கை இது தற்காலிகமானதுன்னு புரிந்து கொண்டு அதன் மேலே இருக்கக்கூடிய அபிமானங்களை விடுத்து அந்த நிரந்தரமான, நித்தியமான, பூர்ணமான ஆத்மா இறைவனை புரிந்து கொண்டு அந்த இறைவனிடத்திலேயே மனதை வைத்து வாழ்தல் என்பது தான் நாம் அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்களிலிருந்து, பிறவியிலிருந்து நிரந்தரமாக விடுவதற்கான வழி. இதான் நம்மளுடைய மதங்கள் சொல்லுகின்றன. அப்படி அந்த ஞானத்தில் மனசை நிறுத்துறதுக்கு ரொம்ப பக்குவம் தேவை, ரொம்ப பயிற்சி தேவை. அதற்கு தான் ஆரம்ப நிலையிலிருந்து கர்மயோகம், உழவார பணின்னு சரியை கிரியையெல்லாம் சொல்லி அப்படி உடம்பை, மனதெல்லாம் படிப்படியாக தயார்படுத்தி அப்புறம் யோகம், ஞானம் என்று அந்த ஆன்மீக சாதனைகளையும் கிரமமாக வைத்திருக்கிறார்கள். எடுத்தவுடனே ஆத்மா நான்னு புரிந்து கொண்டு மனதை நிறுத்தி ஒருவன் ஞான நிஷ்டையில் செயலற்றவனாக இருக்க முடியாது. அப்படி இருக்கிறதா லட்சியமாக இருந்தாலும் எடுத்த உடனே பிஹெச்டி முடிச்சிட சர்டிஃபிகேட் வாங்க முடியுமான்னு பிஹெச்டி போகணும்னா முதல்ல எல்கேஜியிலேருந்து ஆரம்பிக்கணும். பிஹெச்டியாக இருக்கிற படிப்பில் உயர்ந்த படிப்பு டாக்டரேட்னா அது எடுத்தோன்னே போயிட முடியுமா? ப்ரீகேஜியில் இருந்து அப்புறம் எல்கேஜி, யூகேஜின்னு அப்புறம் ப்ரைமரி ஸ்கூல், அப்புறம் மிடில் ஸ்கூல், அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் கடைசி நிலையில் தான் அந்த முடிவுங்கிறது வருகின்றது. அதே மாதிரி நம்மளுடைய மனப்பக்குவமும் எடுத்த உடனே எந்த செயலும் இல்லாமல் நம்மளால் சும்மா அமைதியாக இருந்து விட முடியாது. அப்போ அதை படிப்படியாக அந்த சாதனைகளை பண்ணணும். அதற்கு தான் கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், வேறு என்னெல்லாம் யோகம் இருக்கோ அந்த யோகம்லாம் சொல்லி அதெல்லாம் முறையாக நம்ம கடைபிடித்து மனதை படிப்படியாக நம்மளுடைய வசத்துக்கு கொண்டு வருதல். இந்த உடம்பு உலக விஷயங்கள் இதில் இருந்து மனதை விடுவித்து அதை நோக்கியே போய்கொண்டு இருக்கிறத நிறுத்தி அதை உள்முகமாக திருப்பி ஆத்மாவிடத்தில் அல்லது இறைவனிடத்தில் அதை செலுத்துதல். அதற்கு பயிற்சியாக தான் இந்த எல்லா சடங்குகள் மற்ற மத சம்பந்தமான விஷயங்களும் நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதை மையமாக வைத்து தான் சொல்லப்பட்டிருக்கு.
அதனால் நமக்கு விடுதலை என்பது இந்த சரீரத்தை விட்டு உலகத்தை விட்டு வேறு லோகத்துக்கு போகிறதுங்கிறது இல்லை. இதில் இருக்கிற பொழுதே இதிலிருந்து விடுபடுதல். அதனால் ஜீவன் முக்திங்கிறது இருக்குது. அதனால் இந்த மதத்தை சேர்ந்த ஆள் தான் அந்த லோகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய மதத்தில் இல்லை. மற்ற மதங்கள் அப்படி சொல்லுது. அந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலே போதும், ஏதோ ஒரு நியாய தீர்ப்பு நாளில் அவர் அந்த லோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார்னா. மற்ற அந்த மதத்தில் இல்லாதவர்களெல்லாம் மீளா நரகத்தில் தள்ளுவார்னா. அப்படி தானே இருக்குது. எல்லா மதத்துலேயும் அதுதான். மற்ற மதங்கள், ஹிந்து மதம் தவிர மற்ற மதங்கள் அப்படித்தான் சொல்லி கொண்டு இருக்குது. அதுவும் எப்போ நியாய தீர்ப்பு நாள் வரும், என்றைக்கு கூட்டு போவார்னா, எல்லோரும் அந்த மதத்துக்கு மாறுற பொழுது கூட்டு போவார்கள். அந்த மதத்தை தவிர வேறு மதம் ஒன்று, எல்லோரும் அந்த மதத்துக்கு மாறணும், அல்லது மாறாதவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடாது. அதான். அதனால் ஒன்றும் பிரச்சாரம் பண்ணி மத மாற்றம் பண்ணு சொல்லி கேட்கலைன்னா ஆளை அழிச்சிருன்னா, அவனை கொன்று இல்லாமல் ஒரே மதம் இருந்தாக்க அப்போ நியாய தீர்ப்புனால் அப்போ அவர் கீழே கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு மற்ற மதங்கள் சொல்லுது. அது சரீரம் போன பிறகு எந்த காலத்தில் எந்த யுகத்தில் வருமோ அப்புறம் என்ன பிரயோஜனம்ங்கிறது தெரியலை. அதெல்லாம் நியாயமானதாக தெரியவில்லை. அவர் தான் படைத்தார், அவரே அழைக்கணும்னு சொல்கிறது நியாயமானதாக இல்லை. அதனால் நம்மளுடைய ஹிந்து தர்மம் என்ன சொல்லுது? அவனவனுக்கான விடுதலை அவனவனுக்குள்ளே இருக்குது. அவன் சரீரம், மனது, உடம்பு, மனது இதில் இருந்து விடுதலை அடைகிறது தான் விடுதலை. இது நான், இது சத்தியம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோமே, அதுதான் நம்மளுடைய பந்தத்திற்கு, நாம் அனுபவிக்கிற துன்பத்துக்கெல்லாம் காரணம். அதனால் நாம் நம்முடைய உடம்பு மனதிலிருந்து விடுதலை அடைதல் என்பது தான் உண்மையான விடுதலை. அதுதான் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகின்றது. அதனால் உலகம் இருக்கும், அது பாட்டுக்கு இயங்கிக் கொண்டே இருக்கும், காலகாலத்துக்கு இருக்கும். ஜீவர்கள் வருவார்கள், போவார்கள். அதில் ஒரு தனிப்பட்ட ஜீவன் நான் யார், உலகம் என்ன, இறைவன் யார் என்பதை ஆராயத் தொடங்கி தேடி இந்த உடம்பு, மனது, உலகம் இதெல்லாம் அனித்தியமானது, தற்காலிகமானது, அதுலேயும் தோற்றமாக, மித்யாவா, பொய்யா இருக்கக்கூடியதுன்னு புரிந்து கொண்டு அவைகள் மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தை விட்டுட்டு சும்மா இருக்கிறதுனா என்னது? இறைவனிடத்தில் மனதை வைத்து அமைதியாக இருக்கிறது தான் நிம்மதிக்கான வழின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அப்போ தான் உலகமும் அமைதியாக இருக்கும், அந்த தனி மனிதனும் அமைதியாக இருப்பான். அதனால தான் நம்ம மதத்தில் மதம் மாற்றம்ங்கிறது இல்லை, மற்ற மதத்தை அழிக்கிறதுங்கிறது இல்லை. அந்தந்த ஜீவனுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கை போகின்றது. நாம் நம்முடைய புண்ணிய பாபத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். முதல்ல பாபத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அப்புறம் புண்ணியத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஏன்னா ரெண்டும் இல்லாமல் போடாதான் பிறவி, அல்லது ரெண்டிலிருந்து விடுபட்டாதான் பிறவி இன்மை. ரெண்டுக்குள்ளே இருக்கிறது தான் பிறவிக்கு காரணம். இந்த புண்ணிய பாபத்திலிருந்து விடுபடுதல் தான் பிறவியிலிருந்து விடுபடுவதற்கான உபாயம். அப்போ நல்லதையும் செய்யாமல் கெட்டதையும் செய்யாமல் சும்மா இருக்கணும். அது முடியுமான்னா முடியாது. அதனால் அது முடிய வைக்கிற வரைக்கும் மதம் நமக்கு வழிகாட்டுகின்றது, இந்து தர்மம் நமக்கு வழிகாட்டுகின்றது. படிப்படியாக அந்த உயர்நிலைக்கு நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு போய் அதுக்கப்புறம் குணாதீதனாக இருக்க சொல்லுகின்றது. அதுதான் நாமும் அமைதியாக இருக்கிறதுக்கு, உலகமும் நல்ல விதமாக இருப்பதற்கான உபாயம். அதனால் இந்து தர்மம் மற்ற எல்லா தர்மங்களையும் விட இந்த விஷயத்தில் மேலானதாக இருக்கின்றது. அதனால் மதம் மாற்றம் என்பதோ அல்லது மற்ற உயிர்களை அழித்தல் கொள்ளுதல் என்பதோ பாப்பம்னா, அதுதான் பிரதானம். அஹிம்சா பரமோ தர்மகனா. அதனால் மேலான தர்மமாக அஹிம்சைங்கிறது தான் சொல்லியிருக்கு. ஏன்னா பாப்பங்கிறதே இன்னொரு உயிரை ஹிம்சை பண்ணுறது தான். இன்னொரு உயிரை உடலாலோ மனதாலோ வாக்காலோ ஹிம்சை பண்ணுறது தான் பாப்பம். அந்த பாப்பம் இருக்கிற வரைக்கும் நமக்கு துன்பம் வரத்தான் செய்யும். உலகம் துன்பமாக தான் இருக்கும். இப்போ துன்பம் இல்லாமல் இருக்கணும்னா பாப்பத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். பாப்பத்திலிருந்து விடுபடணும்னா யாருக்கும் எந்த ஹிம்சையும் செய்யாமல் இருக்கணும் என்பது தான் இந்து மதத்தோட அடிப்படை விஷயம். அதனால் யாரையும் கொல்லுதல் என்பது இல்லை. பகவான் கொல்கிற வேலையை பண்ணுவார், அவருக்கு அவர் வேலை அவர் பண்ணுவார், அவர் பண்ணுறதுக்கான காரணம் வேறு. அதனால் பகவான் பேரை சொல்லி நாம் கொள்றதுங்கிறது இல்லை. க்ஷத்திரியன் பண்ணலாம், அது அவருக்கு தர்மமாக இருக்குது. ராஜாவாக அதனால் யாருமே கொள்வது இல்லைங்கிறது இல்லை. அவன் அவனுடைய
க்ஷத்திரியன் ராஜாவாக இருக்கிறவன் மற்ற நல்லவர்களை காக்கிறதுக்காக சம்ஹாரங்கிறத பண்ணுறார். நாட்டில் சமூக விரோதிகளை கொல்லுதல்ங்கிறது ராஜா பண்ணலாம், அங்கேயும் சொந்த விருப்பு இல்லாமல் பண்ணணும். 10 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறது, மரண தண்டனை கொடுக்கறதுங்கிறது நம்ம தர்மத்தில் இருக்கின்றது. அதை வலியுறுத்தி சொல்லுது. அதனால் க்ஷத்திரிய தர்மங்கிறது அதை வேற. ஆனால் சாமான்யமாக ஒரு தனி மனிதன் என்றைக்குமே அஹிம்சைங்கிறத கடைபிடிக்கணும். ராஜாவாக இருந்தாலும் நியாயமான காரணம் இல்லாமல் ஒரு யாருக்கும் எந்த விதத்துலையும் தண்டனை கொடுக்கக்கூடாது. சாம பேத தான தண்டம் தானா. அதனால் கடைசி தான் தண்டனை. முதல்ல சமாதானம் பண்ணுறது, அவனை அமைதியை ஆக்கிறதுக்கு, நல்லவனாக்கிறதுக்கு என்ன விதமான வாய்ப்பெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு எதுவும் சரியாகலைன்னா, அதனால் சாம பேத தானம் அது எதுவும் வேலை செய்யலைன்னா தான் கடைசியாக தண்டனைன்னு சொல்லி இருக்குது. அது கடைசி பட்சம்தான். அது ராஜாவாக அரசியலில் இருக்கக்கூடியவர்கள். அவனும் ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருக்கும் எந்த உயிருக்கும் ஹிம்சை செய்யக்கூடாதுங்கிறதா இருக்கணும். அதான் அவன் மோட்சமடைகிறதுக்கான உபாயம் வழி. உலகமும் என்றைக்கும் அமைதியாக சந்தோஷமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல்னா, அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான உரிமை இருக்கின்றது. அந்தந்த சரீரம், அது எறும்பு சரீரமாக ஒரு சின்ன புழு பூச்சியாக இருக்கலாம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன்கிறது அதனுடைய புண்ணிய பாபத்தினுடைய பலனை அது அனுபவித்து கொண்டு இருக்குது. மனிதனாக இருக்கிறவன் அவனுடைய புண்ணிய பாபத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறான். இல்லை உடல் ரீதியாக அது பெருசு சின்னதுன்னு இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன்கிறது சமமானது, அதில் பேதம் இல்லை. அதற்கு மேலாக இருக்கக்கூடிய ஆத்மா அது ஒன்று தான். ஆத்மா ஒன்று தான். எல்லா உடல்கள்லேயும் ஒரே ஆத்மா தான் இருக்குது. அது எவ்விதமான விகாரமும் இல்லாமல் இருக்கின்றது, பூர்ணமானதாக இருக்குது. ஜீவன்கிற பொழுது உடம்புல, மனித உடம்புல ஒரு ஜீவன், யானை உடம்புல ஒரு ஜீவன், எறும்பு உடம்புல ஒரு ஜீவன் இருந்தாலும் அந்த ஜீவனிடத்துலேயும் பேதம் இல்லை. அவன் அந்தந்த ஜீவன் அது அதனுடைய புண்ணிய பாபத்தை அனுபவிக்கின்றது. வேறுபாடு ஏற்றத்தாழ்வு எதில்? அந்த ஸ்தூல உடம்புல தான். ஸ்தூல உடம்பு எறும்பாக இருக்குது, யானையாக இருக்குது, மனுஷனாக இருக்குது, ஆடு மாடாக இருக்குது, விலங்குகளாக இருக்குது, பறவைகளாக இருக்குது. அப்புறம் அந்தந்த அதற்குள்ள அவாந்தர பேதமாக மனுஷனாக இருந்தாலும் கருப்பாக இருக்கிறது, சிவப்பாக இருக்கிறது, நெட்டையாக இருக்கிறது, குட்டையாக இருக்கிறது, அந்த மற்ற திறமைகள்லாம் மாடுபடுறதுங்கிறது அது உடம்புல இருக்கக்கூடிய வேறுபாடு. அது அந்த ஜீவன் செய்த புண்ணிய பாபத்தினுடைய அடிப்படையில் இருக்கின்றது. அதனால் எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு உடலை கொல்வதற்கான அதிகாரம் இல்லை. அதை துன்புறுத்தினா, கொல்றது மட்டும் இல்லை, துன்புறுத்துதல் ஹிம்சைங்கிறது செஞ்சால் இந்த ஜீவனுக்கு பாப்பமானது வரும். அல்லது அந்த இன்னொரு உயிரானது சுகமாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுனா புண்ணியமானது வரும். அதனால் பாப்பாய பரபீட்டனம்னா, பாப்பம்னா என்னன்னா பிறருக்கு துன்பம் தர்றது தான் பாப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை செய்யாமல் இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் துன்பம் இல்லை. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்திற்கு பிறகு இந்த நன்மையும் செய்யாமல் இருந்தால் புண்ணியங்கிறதும் இல்லை. அல்லது ஆத்மா புண்ணிய பாபத்திற்கு அப்பாற்பட்டது வேறானதுன்னு புரிந்து கொண்டு பாபத்தை செய்யறதை நிறுத்திட்டு முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு நன்மையை மட்டும் செய்து கொண்டு இருந்தால் அவன் குணாதீதனா பிரம்மநிலை, இறைவன் நிலையை அடைந்தவனாக அவன் இருக்கின்றான். அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் துன்பம் இல்லை. உடல் ரீதியாக பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரம் இருக்கலாம், ஆனால் மனதில் அவர் விடுதலை அடைந்தவராக, முக்தனாக, எவ்விதமான உலக இருமைகளாலும் பாதிக்கப்படாத மனதை உடையவராக அவர் இருப்பார். யார்? ஆத்மா புண்ணிய பாபத்திற்கு அப்பாற்பட்டது, அதுதான் சத்தியம் என்று அதில் மனதை நிறுத்தியவர்கள். இதுதான் நம்மளுடைய ஹிந்து தர்மம் சொல்லுகின்ற ஒன்று. இறையோடு ஒன்றி இறைவனை ஆற்றும் ஆத்மாக்கள்னா ஜீவர்கள், மாயா கண்மங்களும் ஜீவர்களை மாயா கண்மங்களும் தாக்காது. பாசம் நீங்கிய ஆத்மா ஜீவன் முக்தன் ஆவான். பிறகு சரீரம் போகிற பொழுது அவன் விதேக முக்தி அடைந்து பிறவாத நிலையை அடைகின்றான். இது நம்ம மதத்தோட அடிப்படை விஷயம். அதனால் ஒவ்வொரு ஹிந்துவும் இந்த அடிப்படை தத்துவங்களை புரிந்து கொண்டு தன்னை சார்ந்த குடும்பம்,
உறவுகள், சமூகம், நாடு எல்லாம் நலமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யணும். அவருடைய தர்மத்தை முக்கியமாக சொல்கிறது தர்மம் தான். சாஸ்திரம் சொல்கிறது தர்மம். அதனால தான் நம்ம மதத்துக்கே சனாதன தர்மம்னு பேர். இங்கே தர்மம் என்ன தர்மம்? எந்த உயிருக்கும் ஹிம்சை செய்யாமல் முடிந்த வரைக்கும் உதவி செய்து வாழ்தற்கிற தர்மத்தை ஒருவன் கடைபிடித்தா அவனும் சமூகமும் நன்றாக இருக்கும். அவனும் நல்லா இருப்பான், சமூகமும் நல்ல விதமாக இருக்கும். இதை புரிந்து கொண்டு நம்மளுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறது முக்கியமானது. அதே மாதிரி நம்மளுடைய தர்மத்தை காப்பாற்றுதல் என்பதும் முக்கியமானது. அதுவும் நம்ம செய்யணும். ஒரு சமயத்தினுடைய அழிவு எப்படி வருகிறதுனா, அந்த சமயத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த சமயத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் போகின்ற பொழுது வருகின்றது. அந்த சமயத்தினுடைய தத்துவத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது அழிவானது வருகின்றது. அதனால் சமயாச்சாரம்ங்கிறது முக்கியமானது. நம்மளுடைய சமயத்தினுடைய அடிப்படை பண்புகளை புரிந்து கொள்ளுதல் என்பது, அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்ளுதல் என்பது முக்கியமானது. அப்புறம் நம்மளுடைய மதத்துக்குள்ளே நம்ம ஜாதி மற்ற விஷயங்களால் பிளவுபடாமல் இருக்கணும். ஒரு சமயத்தினுடைய அழிவு அவை எத்தகைய பெருமை உடையனவாக இருப்பினும் பல்வேறு கிளைகளாக பிரிந்து பல்வேறு கொள்கையுடையனை போல பல்பல மக்களால் கைக்கொள்ளப்பட்டு பிளவுபடுமேல் அப்பிளவுகளின் அளவுக்கு தக்கவாறு அம்மதமும் விரைவில் அழிந்து போகும். எந்தளவுக்கு நமக்குள்ள பாகுபாடு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அழிவானது வரும். மனித இனத்துக்குள்ளேயே நான் வேறு மதம் நீ வேறு மதம்னு இருந்தாக்கா சண்டை, மனித இனமே அழிந்து போகும். அப்புறம் ஒரு மதத்துக்குள்ளே நான் சைவம் நீ வைஷ்ணவம், அப்புறம் நான் இந்த ஜாதி அந்த ஜாதி, என் கோயிலுக்குள்ளே நீ வரக்கூடாது, அப்படி இப்படின்னு அதில் ஏற்றத்தாழ்வு இருந்தால் அது அந்த மதத்தினுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கும். அப்புறம் அந்த மதத்தில் இருக்கிறவர்களே அம்மதத்தில் உள்ளவர்களை குறை கூறுவது எவ்வளவு அதிகரிக்கின்றதோ அவ்வளவு விரைவில் அம்மதம் அழிந்து போகும். நமக்கு நம்மளுடைய பெருமை தெரியாமல், நம்மளுடைய தத்துவம் தெரியாமல் யாரோ எவனோ ஏதோ சொன்னதை படித்து கொண்டு கேட்டுக்கொண்டு நாமே நம்மளை நிந்தித்து கொண்டு இருக்கிற பொழுது அது நமக்கு நாமே வைத்து கொள்ளுகின்ற கொள்ளின. அதனால் நமக்கு நாமே அழிவை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். இல்லை நம்ம மதத்தை விட்டுட்டு வேறு மதத்துக்கு அதிகமாக போகின்ற பொழுது ஒரு மதமானது அழிகின்றது. அதனால் மத பிரச்சாரம் குறைகின்ற பொழுது மதமானது அழிகின்றது. அதனால் நாம் நம்மளுடைய தர்மத்தை கடைபிடிக்கணும். தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதனால் மத பிரச்சாரங்கிறது கூட இன்றைக்கு தேவையாக இருக்கின்ற. மத மாற்றங்கிறது தேவையில்லை, மத பிரச்சாரங்கிறது தேவை. அது புரிந்து கொள்ளணும். மத மாற்றங்கிறது ஹிந்து மதத்தில் இல்லை. அதனால் நம்ம மதத்தில் இல்லாத வேறு மதத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்ம மதத்தை பற்றி எடுத்து சொன்னால் அது மத மாற்றம் சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி இங்கே கொண்டு வர்றது. ஆனால் அது நம்மளுடைய மதத்தில் இல்லை. ஏன்னா மதம்ங்கிறது பிறப்பின் அடிப்படையில் வர்றது. ஆனால் நம்ம மதத்தில் இருக்கிறவர்களுக்கே நம்ம மதத்தினுடைய பெருமைகளை, உயர்வை, முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டியது மத பிரச்சாரம். அது நம்மளுடைய சந்ததிக்கு, நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு, பேரம்பேத்திக்கு நம்மளுடைய தர்மத்தோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டியது நாம் கடைபிடித்து அவர்களை சின்ன வயசுலேருந்து கடைபிடிக்க வைக்கிறதுங்கிறது மத பிரச்சாரம். வெளியே போய் தான் சொல்லணுங்கிறது இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுக்கு, அடுத்த சந்ததிக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லி அதை பின்பற்ற வைக்கிறது தான் மத பிரச்சாரம். அது இருந்தாலே நம்மளுடைய மதமானது காக்கப்படும். ஏன்னா இன்றைக்கு இளைய தலைமுறையாக இருக்கிறவனுக்கு அது தெரியலை, எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியலை. ஒன்று தாத்தா பாட்டியோடு சேர்ந்து இருக்கணும், அது தனியாக போயிட்டாருன்னா அதனால் சேர்ந்து இல்லை. அவர்கள் சொல்கிறது அவர்களுக்கு தத்துவம் தெரியலை, அதனால் குழந்தைகளுக்கு தெரியலை. அதனால் ஏன் வளையல் போடணும், ஏன் பொட்டு வைக்கணும், ஏன் செயின் போடணும், ஏன் கொலுசு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக கேட்குறான். இதெல்லாம் போடுறது மத அடையாளம், அதனால் போடாதீங்க அப்படின்னு மற்ற மதத்தில் இருக்கவன் சொல்கிறான். இதை போடாமல் இருந்தால் அது அவனுடைய மத அடையாளம், அதுக்கு தான் அவன் சொல்கிறான். இதெல்லாம் இருக்கிறது இந்து மதத்தோட அடையாளம். இன்னொரு மதத்தில் இருக்கிறவன் மதம் மாற்றம் பண்ணுவதற்கான மறைமுகமான வழியா நீ நடுநிலையாக இரு, உன்னுடைய மதத்தை காட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை, இதெல்லாம் போடாமல் இருன்னா. இவன் போடாமல் இருந்தானா அவன் மதத்தோட ஆள்னு அது அடையாளம். அதுக்கு தான் கொஞ்சம் படிப்படியாக கொண்டு வர்றா. பள்ளிகளில் அதை பிரச்சாரம் செய்கிறார்கள்.
அதனால் அதெல்லாம் இல்லை. ஸ்கூலுக்கு போகிற போது போடலைனாலும் வெளியே இருக்கிற பொழுது நம்ம குழந்தைகளுக்கு மத சின்னத்தோட மத அடையாளத்தோட போடுறது, அது இருக்கிறது, அதோட முக்கியத்துவங்கிறதெல்லாம் நம்ம சொல்லணும். அதனால் மத பிரச்சாரம் எங்கே தேவைன்னா மதத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கே நமக்கே நாம் மத பிரச்சாரம் செய்ய வேண்டியது இருக்குது. அதை செய்யலைன்னா மதத்தினுடைய வளர்ச்சி குறையும். அதனால் நமக்குள்ளே இருக்க பாகுபாடுகள்லாம் விடுத்து ஜாதி பகைமையெல்லாம் பார்க்காம, உறவுகளுக்குள்ள பகைமை பார்க்காம, நம்ம என்ன இருந்தாலும் ஒன்றுபட்டு வாழ்கிறதுங்கிறது தான் நம்மளுடைய மதத்தையும் நம்மளுடைய தர்மத்தையும் உலக அமைதியையும் காப்பாற்றுவதற்கான வழி ஆகும். உலகம் எங்கள் ஹிந்து மதத்தில் நம்பிக்கை இருக்கிற பொழுது தான் ஹிம்சைங்கிறது இல்லாமல் இருக்குது. இந்த வன்முறை அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தான் குறைவாக இருக்குது. மற்ற எல்லா நாட்டிலையும் அது ஏதோ ஒரு விதத்தில் நடந்து கொண்டு இருக்குது. நம்ம மதத்தில் நம்ம தேசத்தில் பெரும்பாலும் அமைதி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஹிந்துக்களாக இருக்கிறது தான். ஹிந்துக்கள் இருக்கிற இடத்துல தான் அமைதி இருக்கும். மற்ற மதமெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில், ஏன்னா பிரச்சாரங்கிறது இருக்குது, மதம் மாறினதுங்கிறது இருக்குது. நம்ம யாரையும் மாற்றணும்னு நினைக்கல. அவனுடைய தர்மத்தை கடைபிடிக்கணுங்கிறத நம்ம ஜாதிக்குள்ளேயே அதான் சொல்கிறோம். நம்ம ஜாதிக்குள்ளேயே இன்னொரு ஜாதியால் மாற்றி கொண்டு வர முடியாது. அப்போ என்னது, உன்னுடைய ஸ்வதர்மம் என்னவோ அதை கடைபிடி அப்படிங்கிறதான் சொல்கிறோமே ஒழிய இதற்குள்ளேயே கன்வர்ஷனுங்கிறது இல்லை. அதனால் அவரவருக்கு அவரவருடைய நம்பிக்கைகளை பின்பற்றுவதற்கான உரிமை இருக்கின்றது. இன்னொருத்தர் மேலே திணிப்பதற்கான அதிகாரம் யாருக்கும் இல்லை. நாம் திணிக்கவும் வேண்டாம். அதே சமயம் நம்ம மேலே திணிப்பதற்கு இடம் கொடுக்கவும் கூடாது. அது முக்கியமானது. இன்னொருத்தர் நம்ம மேலே அவர்களுடைய மதத்தை திணிப்பதற்கு இடம் கொடுத்தல் என்பது கூட கூடாது. அதுதான் சண்டை சச்சரவுக்கு காரணமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு நம்மளுடைய சனாதன தர்மம், இந்து தர்மம் அது காக்கப்பட வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் இதை முறையாக கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை, பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. கலியுகம் கொஞ்சம் மெதுவாக வரணும்னா இந்து தர்மம் இருக்கணும். கலியுகம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, அது ஒன்றும் தடுக்க முடியாது. ஆனால் கலியினால் வரக்கூடிய துன்பம் சமூகத்தில் மெதுவாக வரணும் அப்படின்னாக்கா இந்து தர்மம் அழியாமல் இருக்கணும். இந்து தர்மம் இருக்கிற வரைக்கும் தான் சமூக கேடுங்கிறது, இந்த சண்டை சச்சரவு, கொலை கொள்ளைங்கிறது குறைவாக இருக்கும். தர்மம் இருக்கிற வரைக்கும் தான். அதுலேயும் ஹிந்து தர்மம் இருக்கிற வரைக்கும் தான். இன்றைக்கு தர்மமும் இல்லை, ஹிந்து தர்மமும் தேவையில்லைன்னு சொல்கிறான். அதனால் நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த அளவில் நம்ம இந்த சனாதன தர்மம் என்ற இந்த தொடர் வகுப்பை நம்ம இன்றைக்கு நிறைவு செய்கின்றோம். முக்கியமான அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இன்னும் நமக்கு பார்ப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கோடை விடுமுறைக்கு பிறகு, இந்த மே ஜூன் லீவு, அதன் பிறகு நம்ம வேறு ஏதாவது இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் இல்லை வேறு ஏதாவது ஒரு நூல் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பார்க்கலாம். அறிவோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.